beyond infinity and back again. Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சக்திவேல். டுடே நம்ம வந்து மார்க்கெட் நம்ம வந்து நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் இருந்தது, பேங்க் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் இருந்தது, நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட்ல என்ன எதிர்பார்த்தோம், ஸோ நமக்கு மார்க்கெட் அதுபடி நடந்திருக்கா இல்லை வேற என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நான் 2600 நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். இந்த அக்கௌண்ட்ல நான் 1600 புக் பண்ணேன். இன்னொரு அக்கௌண்ட்ல நான் ஒரு 1000 rupees புக் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 2600 நான் புக் பண்ணேன். ஸோ சைட்வே மார்க்கெட் தான் இன்னைக்கு இருந்தது. ஸோ நம்ம வந்து சைட்வே மார்க்கெட்டில் எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணோங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சார்ட் பார்க்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டியோட சார்ட், ஓகேங்களா. ஸோ நிஃப்டியோட சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ இந்த நிஃப்டியோட சார்ட்டில் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ மார்க்கெட்டில் என்ன பார்த்தோம், நம்ம வந்து மார்க்கெட் வந்து 17,700 மார்க்கெட் ஓப்பன் ஆகி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே டவுன் சைடு வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எந்த லெவலில் 17,620 நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் அது நடக்கலைன்னா நமக்கு வந்து அங்கேருந்து இன்னும் அந்த 17,600 வந்து பிரேக் பண்ணி கீழே போகுங்கிற பட்சத்தில் ஸோ 17,560 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு சைடுவேலேயே மார்க்கெட்டு போகிறதுக்கு ஒன்றுனா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம இந்த கேஸில் வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டு கேஸுமே ஒர்க் ஆகலை. ஸோ இது நமக்கு வேணாம், ஓகேங்களா. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டு கொடுக்கல. டவுன் சைடு நம்ம எதிர்பார்த்தோம், டவுன் சைடு வந்தது, ஆனால் அது வந்து பெரிய லெவலில் சேஞ்ச் இல்லை, ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆனது இந்த பேட்டர்ன் தான், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டு பெரிய கேண்டலில் ரெட் கேண்டலில் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு வந்து சைடுவேலேயே மூவ் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம், என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த 3வது கேண்டலில் என்னோட என்ட்ரி இருந்தது. ஸோ இந்த 3வது கேண்டலில் என்ட்ரி எடுத்துட்டு இந்த இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ இருக்கு இல்லைங்களா, அதை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்ட்ரி எடுத்து என்னோட ப்ராஃபிட்டை இந்த 3வது கேண்டல்லேயே புக் பண்ணிட்டேன். 1 2 3லேயே நான் வந்து 1600 வந்து நான் புக் பண்ணிட்டேன். 1600ல் ஒரு 600 நான் வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ அடுத்தது சரி மார்க்கெட்டு என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப நேரம் கன்சாலிடேட்லேயே போயிட்டு இருந்தாங்க, சைடுவேலேயே மார்க்கெட் போகுது, ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லை. ஸோ நம்மளோட ரூல் படி சைடுவேல வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. அப்படி பண்ணாலும் 1 or 2 என்ட்ரிஸில் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்லுவோம். எப்போவுமே சைடுவேல மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து அதுவும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எனக்கு சைடுவேலே போகுதுன்னா கண்டிப்பாக ப்ரீமியம் வந்து கரைஞ்சி போயிடும். செல்லர் வந்து எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ பையர்ஸ்க்கு வந்து ப்ரீமியம் கரைஞ்சி போயிடும், வேகமாக கரையும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம வந்து எக்ஸ்பைரி டேல வந்து ட்ரேட் பண்ணுறதே கொஞ்சம் இயர்லியாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துருங்கன்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் சைடுவேல இருந்தால் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது, ஓகேங்களா. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தேன், இங்கே ஒரு 600 நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண பாருங்க, எனக்கு ஒரு கிளியர் கட்டான என்ட்ரியே கிடைக்கல. ஸோ நான் வெயிட் பண்ணது என்னன்னா, ஒன்று இந்த இன்னைக்கு டேவோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போனால் என்ட்ரி, இல்லைன்னா இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போனால் என்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ ஆனால் இந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க, ஆனால் இமிடியேட்டாக அவங்க வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. போய் கன்ஃபர்மேஷனை கொடுக்கல, இமிடியேட்டாக மேலே வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ரெண்டு சைடுமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ கால் சைடும் புட் சைடும் சேமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால மூவ்மெண்ட்டே பெருசாக இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து 150 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து மார்க்கெட்டு அப்பில் வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேல் மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது, அதுவும் எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு என்ட்ரி எங்கே எடுத்தோம்னா, ஸோ இந்த இடத்துல இந்த டவுன் சைடு வருது இல்லையா, இந்த இடத்துல நம்ம சஸ்டெயின் பண்ணாமல் மேலே போனவங்க திரும்ப இங்கே வந்தாங்க, ஓகேங்களா. ஸோ திரும்ப இங்கே வந்துட்டு இங்கே எடுத்த என்ட்ரி நான் இந்த இடத்துல ஒரு 1000 rupees புக் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இன்னொரு அக்கௌண்ட்டில் 1000 rupees புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணேன்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் கொடுத்து மேலே போனாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பேங்க் நிஃப்டியில் இந்த டைம் ரேஞ்சில் வந்து பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி எடுத்து நான் ஒரு 900 பக்கம் புக் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ அந்த அக்கௌண்ட்டு தான் இந்த அக்கௌண்ட்டு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் நான் வந்து 670 புக் பண்ணிவிட்டு அடுத்தது பேங்க் நிஃப்டியில் நான் வந்து 970 ருபீஸ் வந்து புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேவை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 1000 ருபீஸை நான் வந்து புக் பண்ணேன். அதனோட ஸ்க்ரீன்ஷாட் நான் காட்டுறேங்க இருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்டில் நான் வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து நான் புக் பண்ணேன் பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா. ஸோ சைடுவேல நம்ம எப்போவுமே வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணோம். ஸோ சைடுவேல வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுக்கிறது ஒரு என்ட்ரி 1 or 2 என்ட்ரிஸ் எடுத்துகிட்டு குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாலும் அந்த என்ட்ரி ஏன் எடுக்கிறங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுங்க. ஒரு கேள்வி கேளுங்க, நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. இந்த இடத்துல நம்ம எதுக்காக இந்த என்ட்ரி எடுக்கிறோம், நம்ம எந்த இடத்துல நம்ம டார்கெட் புக் பண்ணுங்கிறது ஒரு கேள்வி நீங்களே உங்களுக்குள்ளேயே கேட்டுட்டு அதுக்கப்புறமேல என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி வந்து ஒரு பெட்டர் என்ட்ரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக பேப்பர் ட்ரேடிங், நியோ ஸ்டாக்ஸில் இருக்கிற ட்ரேடிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரியல் மணியில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பிகினர்ஸாக இருக்கிறீங்க. தயவு செஞ்சு மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து ரியல் மணியில் போட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸ் பாருங்கள், லேர்ன் பண்ணுங்கள், பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். ஆர்டர்லாம் நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கு பதிலாக புட் ஆப்ஷன் போடுறது, புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கு பதிலாக கால் ஆப்ஷன் வாங்குறது. ஸோ இதெல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பெரிய அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பெரிய லாஸாக கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து பிளான் பண்ணி கரெக்டாக படிச்சுட்டு ஒரு ரூலை செட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் செகண்ட் இன்கம் ஜெனரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய். சக்திவேல். Beyond infinity and back again. I'm to them. Young dog and a talking.